ஆதியாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளலாமே. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் அதுல 8 அல்லது 9 வசனங்களை வாசிக்கலாம். ஆபிரகாம் லோத்துவை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்கு தர்க்கங்கள் வாக்குவாதங்கள் வேண்டாம். ஏன்னா நீ நானும் சகோதரர்கள். நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் வாக்கு தர்க்கங்களை விட்டு வெளியே வந்தார் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம். நீங்க அநேக குடும்பங்களில் அநேக வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் தங்கல? நீ அநேக குடும்பங்கள்ல பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், சின்ன சின்ன விஷயம் கூட பெரிய விஷயமாய் மாற்றி நீ பல குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறதை பார்க்க முடிகிறது. பல குடும்பங்களில் தரித்திரங்கள், பல குடும்பங்களில் வியாதிகள், பல குடும்பங்களில் கடன் பிரச்சனைகள், பல குடும்பங்களில் இருள் ஆதிக்கங்கள் அந்த வாரம் சூழ்ந்திருக்கிறது. காரணம் என்ன? ஆண்டவர் வெறுக்கிற, ஆண்டவர் விரும்பாத வீட்டுக்குள்ள வாக்கு தர்க்கங்கள், கணவன் மனைவிக்குள்ள வாக்கு தர்க்கங்கள், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள வாக்கு தர்க்கங்கள், மாமனார் மாமியாருக்குள்ள வாக்கு தர்க்கங்கள், மருமகள் மருமகள் மாமியாருக்குள்ள வாக்கு தர்க்கங்கள். நீங்க சபையில கூட ஊழியக்காரர் சில வசனங்களை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சில வாக்கு தர்க்கங்கள். எங்கெல்லாம் ஆண்டவர் விரும்பாத, ஆண்டவர் அனுமதிக்கிற வாக்கு தர்க்கங்கள் இருக்கிறதோ அந்த வாக்கு தத்தம் நிறைவேற்ற முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கே தங்காது. ஆபிரகாம் சொல்றாரு, நீ நானும் சகோதரர்கள், நீ நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரமாக்கிக் கொள்ள வேண்டும். சகோதரனே, நமக்கு வாக்கு தர்க்கங்கள் இருக்கக்கூடாது, நமக்கு பிரிவினை இருக்கக்கூடாது. பிரிவினை இருந்து சொன்னா, வாக்கு தர்க்கங்கள் இருந்து சொன்னா, வானத்தை பூமி பட்ட சர்வருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில தங்காது. சகோதரனே, தங்காது. வாக்கு தர்க்கங்களை விட்டு வெளியே வந்த ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே வந்தார் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பல குடும்பங்கள்ல கணவன் மனைவிகள பல பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதபடி கணவன் மனைவியோடு வாக்கு தர்க்கங்கள், மனைவி கணவனோடு வாக்கு தர்க்கங்கள், பிள்ளைகள் பெற்றோரோடு வாக்கு தர்க்கங்கள்.